today's topic is activating and awakening the super intelligence. ஸோ சூப்பர் இன்டெலிஜென்ஸ் பத்தி நம்ம பேச போறோம் இன்னைக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் 5 அறிவு 6 அறிவுன்னு சொல்லிட்டு நம்ம மனிதர்களுக்கு வந்து அறிவு லிஸ்ட் போடும்போது நம்ம 5 அறிவு கேட்கறது, பார்க்கறது, டேஸ்ட் பண்ணி அந்த ஸ்மெல் பண்றது எல்லாமே வந்து ஒரு அறிவை நம்ம கொடுத்துருக்காங்க. 6ஆம் அறிவு வந்து பகுத்தறிவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்து 7ஆம் அறிவு, 8ஆம் அறிவு, 9ஆம் அறிவு, 10ஆம் அறிவு. ஸோ அந்த 10th இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் நம்ம போகலாம். இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம என்ஜாய் பண்றதுதான் நம்ம பர்த் எடுத்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸா நம்ம பர்த் எடுத்து இப்போ இந்த ஹையஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ஹியூமன் பாடியில நம்ம எல்லாமே இருக்கிறோம். ஸோ இந்த ஹியூமன் பாடியில இருக்க நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன, ஹையர் டைமென்ஷன் என்னன்னு சொல்லிட்டு எப்பயுமே மகான்கள் எல்லாம் வரவங்க எல்லாமே வாட் நெக்ஸ்ட்ன்றத அந்த புது எபிலிட்டிஸ், புது பாசிபிலிட்டிஸ் எப்பயுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு டிஎன்ஏ மாடிஃபிகேஷன் மாதிரி நடக்கும். ஸோ நம்ம ஸ்ரீ அரவிந்தோ இன்டெகிரல் யோகால ரொம்ப அழகா அதை தெளிவா சூப்பர் ஹியூமனுக்கான அந்த டைமென்ஷன் பத்தி நிறைய பேசியிருக்காங்க. இங்க பாண்டிச்சேரியில வந்து நிறைய மகான்கள் சித்தர்கள்லாம் வந்து வாழ்ந்து ஒரு 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 சமுதாயத்துல அந்த ஸ்பிரிச்சுவல் இது வந்து நல்லா விதைச்சிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் பர்சனலா பார்த்தாக்கா எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் எது தேடி போறாங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கணும் தான் தேடி போறாங்க. அமைதியா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், ஒரு சாந்தியா அப்படி ஒரு நிம்மதியா இருக்கணும் தான் தேடி போறாங்க. அது வந்து ஒரு ஒரு அப்ரோச். ஆனா இப்ப நான் வந்து குழந்தைங்களை நான் சூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்க சாந்தமா தான் இருக்காது. நம்ம கெடுக்காம இருந்தாலே போதும். அவங்க வந்து ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா அவங்களுக்கு பப்ளியா சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. இப்ப அவங்கள்ட்ட போய் நிம்மதியா இருந்தா அவன் ஏற்கனவே நிம்மதியா தான் இருக்கான். அவன் நிம்மதியா நம்ம கெடுக்காம இருந்தா போதும். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு தான் நான் ஃபோக்கஸ் பண்றதுனால ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் இப்படி பார்த்தேன், 2 விதமா நான் கையால பார்த்தேன். ஒரு ஆங்கிள் நிறைய பேருக்கு ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்க லைஃப பிசிக்கலா, மென்டலா, எமோஷனலா, இன்டெலெக்சுவலா, ஸ்பிரிச்சுவலா அலைன் பண்றதுக்கு ரிப்பேர் ஒர்க் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய ரிப்பேர் ஒர்க் பண்றது வந்து நிறைய மாஸ்டர்ஸ் எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்றதுனால, நிறைய குழந்தைங்களோட பேசுற அந்த சந்தோஷம் கிடைச்சதுனால நான் என்ன ஃபீல் பண்ண, நம்ம ப்ரிப்பேர் ஒர்க் பண்ணலாம். ரிப்பேர் ஒர்க் பண்றதுதான் நிறைய பேர் ஏற்கனவே வந்து பண்ணிட்டு போயிட்டாங்களே. ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒழுங்கா பண்ணிட்டேன்னாக்கா அது ரிப்பேர் பண்ற அளவுக்கு ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரிப்பரேஷன்லயே நம்ம அழகா அதை கேமை மாத்தி ஆடலாம் அப்படின்னு சொல்லி பசங்க எங்க இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டுதான் நம்ம ஸ்கூல் லெவல்ல கிண்டர் கார்டன் லெவல்ல மான்டோன் பசங்க, அதாவது ஒரு 3 வயசு குழந்தைங்களே தியானத்துல உட்கார்ந்து நம்ம சொல்ற அந்த நிம்மதி, ஆனந்தம், அந்த சந்தோஷம் எல்லாமே அவங்க அழகா என்ஜாய் பண்றாங்க. ஒரு குழந்தை ஓடி ஆடி உட்கார்ற குழந்தை ஆமா மெடிடேஷன்ல உட்காருவாங்கன்னு எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. இப்ப நாங்க அதை பர்சனலா விட்னஸ் பண்றோம். எங்க கேம்பஸ்ல எல்லா ஸ்கூல்லயும் குழந்தைங்க 3 வயசு குழந்தைங்க, 4 வயசு குழந்தைங்க, 5 வயசு குழந்தைங்க நல்ல ஆழ்ந்த தியானத்துக்கு போறாங்க. அவங்கள மாதிரி ஒரு நல்ல மெடிடேட்டர் நம்ம பார்க்கவே முடியாது. ஃபேண்டாஸ்டிக் மெடிடேஷன் குழந்தைங்க பண்றாங்க. அடல்ட்டுக்கு மெடிடேஷன் வருதா வரலையான்னு தெரியாது. சில நேரத்துல எல்லாரும் ஒரு 1 hour கூட உட்காருவாங்க. ஆனா உட்காரும் போது உள்ளுக்குள்ள மெடிடேஷன் பண்ற மாதிரியே தான் பாவலா பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர உண்மையில மெடிடேஷன் நடக்குதான்னு தெரியாது. ஆனா குழந்தைங்களுக்கு ஆழ்ந்த மெடிடேஷன் அப்படியே பிரமாதமா நடக்கிறது நம்ம கண் கூட பார்க்க முடியுது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த ப்ரிப்பேர் ஒர்க் பண்ணணும். பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல அவங்க அழகா ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே சமுதாயத்துல நல்ல ஒரு வித்தியாசம் கொண்டு வர முடியும். இப்ப ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ண போறோம்னு பார்த்தாக்கா இந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ் அவேக்கன் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ் அவேக்கன் பண்ண, ஆக்டிவேட் பண்ணா என்ன நடக்கும்ன்றத ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஹையர் இன்டெலிஜென்ஸ்ல நான் பாக்குறது வந்து சிங்க்ரனிசிட்டி. அது என்னன்னா அவங்களுக்கும் அந்த அவங்க சூழ்நிலை, எந்த சரௌண்டிங்ஸ் அண்ட் சிச்சுவேஷனோட ஒரு சிங்க் ஆயிடுவாங்க. என்ன சூழ்நிலை இருக்கான்றது இன்ஸ்டன்டா அவங்களால வந்து அதை கிரகிச்சிக்க முடியும். அந்த கிரகிச்சுக்கிட்ட அதுக்கு எப்படி அவங்க அடாப்ட் பண்ணணும், அது எப்படி அவங்க ஸ்டாண்ட் அப் ஆகணும், அதுக்கு எப்படி அவங்கள சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பொசிஷன் பண்ணிக்கணுன்றதுக்கு அவங்களுக்கு சிங்க்ரனிசிட்டி. அது மட்டும் இல்லாம அந்த சூழ்நிலையை அவங்களுக்கு சாதகமா மாத்துறதுக்கு என்னென்னலாம் அவங்க ஸ்கில்ஸ், எபிலிட்டிஸ், அவங்க அப்ரோச் கொண்டு வரணுன்றதுக்கு அந்த சிங்க் ஆட்டோமேட்டிக்கா இவங்களோட உலகம் சிங்க் ஆயிடும், உலகத்தோட இவங்க சிங்க் ஆயிடுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹையர் இன்டெலிஜென்ஸோட இது என்னன்னாக்கா சிங்க்ரனிசிட்டி. 2வது ஹையர் இன்டெலிஜென்ஸ் பார்க்கணும்னாக்கா அது வந்து ஸ்பான்டானிட்டி. டக்குன்னு ஸ்பான்டேனியஸா ஐடியாஸ், இன்ட்யூஷன்ஸ், கிளாரிட்டி, ஸ்பான்டேனியஸ் மத்தவங்களோட அக்செப்டன்ஸ், ஸ்பான்டேனியஸா மத்தவங்களோட இன்புட் வந்து ரிசீவ் பண்றது, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து டக்குன்னு கிடைச்சிரும். ஸோ பர்சனலா
ஹையர் இன்டெலிஜென்ஸ் வந்து சிங்க்ரனிசிட்டி வரும்போது கூடவே வந்து இந்த ஸ்பான்டானிட்டி ஓப்பன் ஆப் ஆகும். ஸோ அந்த ஸ்பான்டானிட்டி வரும்போது பசங்களுக்கு ஐடியாஸ் முதல் கொண்டும் சரி, ஆன்சர்ஸ் முதல் கொண்டும் சரி, ஒரு ஒர்க்னாலும் சரி, எல்லாத்துக்கும் ஸ்பான்டேனியஸா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அவங்ககிட்ட ஒரு ஒரு எந்தோட இறங்குவாங்க. அவங்களுக்கு அது உள்ள இன்புட் வந்துகினே இருக்கும், ஸ்பான்டேனியஸா வந்துட்டு இருக்கும். ரொம்ப நேரம் யோசிச்சு அப்படிலாம் இல்ல, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்ல வருவாங்க. இது ஸ்பான்டானிட்டி. ஸோ சிங்க்ரனிசிட்டி, ஸ்பான்டானிட்டி. அடுத்த லெவல் இன்டெலிஜென்ஸ் ஓப்பன் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதுதான் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்ல இருந்து பெரிய பெரிய நாலேஜபிள் பர்சன், அக்காம்ப்ளிஷ்ட் பர்சனாலிட்டிக்கு இருக்கிற ஒரு ட்ரேட். அது என்னன்னாக்கா சிம்பிளிசிட்டி. ஏதோ இருந்தாலும் சரி, எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் சரி, அதை அவங்களால சிம்பிளிஃபை பண்ண முடியும். அந்த சிம்பிளிசிட்டி கொண்டு வந்து லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா, ஈஸியா, எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள் சொல்யூஷன்ஸ் வச்சிருப்பாங்க. எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் அவங்ககிட்ட கொண்டு போனாலும் சரி, அவங்க சிம்பிள் சொல்யூஷன்ஸ்ல அதை ஹேண்டில் பண்ண முடியும். அந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ் ஓப்பன் ஆகும்போது, அதுவும் பர்டிகுலரா அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்ல, ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன்ல போறவங்களுக்கு இந்த சிங்க்ரனிசிட்டி, சிம்பிளிசிட்டி அண்ட் ஸ்பான்டானிட்டி மூணுமே இன்ஸ்டன்டா தெரியும். இது நடக்கும்போது என்ன நடக்கும்னாக்கா, அவங்களால ஈவென்ட்ஸ், வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு ஈவெண்ட்டும், எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்றது ஈஸியா பண்ண முடியும். என்ன பால் போட்டாலும் உலகத்துல எல்லாருக்குமே வந்து ஒரு கிரிக்கெட் மாதிரி ஒரு பவுலிங் போட்டுனே இருப்பாங்க. நமக்கு பால் போடுறது எல்லாமே எதுக்கு போறோம்னா, நம்ம அவுட் ஆக தான் பால் போடுவாங்க. யாரும் நம்ம 4 அடிக்கணும் 6 அடிக்கணும் யாரும் பால் போடவே மாட்டாங்க. உலகம் நம்ம பால் போடுறது எதுக்கு பால் போடணும், நம்ம அவுட் ஆகணும் தான் பால் போடுவோம். ஸோ டெய்லி எதுனா ஒரு சுச்சுவேஷன், எதுனா ஒரு ப்ராப்ளம், எதுனா ஒரு சேலஞ்ச், எதுனா ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கும். அந்த எல்லா பால்லையுமே நம்ம 6 அடிக்க முடியும். நம்ம அவுட் ஆக போற பால்ல 6 அடிக்கிற அந்த சாமர்த்தியம், அந்த சாதுரியம், அந்த 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 சைத்தன்யம் எப்படி வரும்னாக்கா, இந்த சிங்க்ரனிசிட்டி, ஸ்பான்டானிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டி. ஸோ இந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ் ஓப்பன் ஆகும்போது இது டெஃபினட்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ்ல நான் கொஞ்சம் ரொம்ப சட்டிலா சொல்றதுனால, ஏன்னா இது ஹையர் இன்டெலிஜென்ஸ் ஓப்பன் ஆகும்போது அவங்களோட எபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்போ எப்படி சொல்லணும்னாக்கா, ஹியூமன் டைமென்ஷன்ல இருந்து அடுத்து மாஸ்டர் டைமென்ஷன் போவாங்க. மாஸ்டர் டைமென்ஷன்ல இருந்து ஒரு ஏஞ்சல் டைமென்ஷன்ல போவாங்க. ஏஞ்சல் டைமென்ஷன்ல அடுத்து ஒரு காட் டைமென்ஷன் போவாங்க. அந்த காட் டைமென்ஷன் போறத பத்திலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ நான் சொல்றது சிம்பிளிசிட்டி, சிங்க்ரனிசிட்டி அண்ட் ஸ்பான்டானிட்டி ஒரு ஃபர்ஸ்ட் லெவல், ஒரு ஹையர் இன்டெலிஜென்ஸ் ஓப்பன் ஆகும்போது, ஆக்டிவேட் ஆகும்போது அது தெரிய வரும். அடுத்த லெவல் என்னன்னா ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட். அந்த மூமெண்ட்ல ஒரு வித்தின் ஃபிராக்ஷன் ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்ல ஆக்ஷன் வரும். அவங்க ஆக்ஷனுக்குலாம் யாருக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. There will be people of action, spur of the moment, டக் 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 டக்னு முடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எபிலிட்டி வந்து ஹையர் இன்டெலிஜென்ஸ் ஆக்டிவேட் ஆகும், அவேக்கன் ஆகும். அடுத்தது இந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்ல இறங்கும் போது அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட், அது திங்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்றதுக்கு, ஒரு டேர்ன் பண்றதுக்கு, ஒரு 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 விஷயம் வந்துகிட்டே இருக்கும், அந்த ஃப்ளோ அப்படியே டேர்ன் பண்றது, மாத்துறதுக்கு, அப்படியே அந்த ஷிஃப்ட் பண்றதுக்கான கியரை ஷிஃப்ட் பண்ற மாதிரி, ஒரு டைரக்ஷன் ஷிஃப்ட் பண்ற மாதிரி எதையுமே அவங்களால டேர்ன் பண்ண முடியும். எந்த ஒரு ஈவெண்ட்டையுமே, எந்த ஒரு விஷயத்தையுமே, என்ன சரௌண்டிங் சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் அதை வந்து அவங்களுக்கு சாதகமா, அவங்களோட இன்டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட டார்கெட் ஏற்ற மாதிரி அவங்க அப்படியே அதை அழகா எல்லாரோட அக்செப்டன்ஸோட, எல்லாரோட இதையும் அவங்களுக்கு ஃபேவரா மாத்தி அதை ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஹை இன்டெலிஜென்ஸ் உள்ள பீப்புளை நமக்குள்ளே நம்ம நிறைய பேர் பார்த்துக்கலாம். இந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ்க்கான ஸ்கோப் இது. ஒரு ஸ்பிரிச்சுவலி எவால்வ்டு பர்சன், ஒரு ஸ்பிரிச்சுவலி அவேக்கன்டு பர்சனுக்கு இதுல நேச்சுரலா வரும். ஸ்பான்டேனியஸா ஐடியாஸ் வரும், சிங்க்ரனைஸ் ஆயிடுவாங்க. யார் போனாலும், யார் பார்த்தாலும் டக்கு டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. டக்கு டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். டக்கு டக்குன்னு அவங்களுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுப்பாங்க. எங்க இருந்து யாரோ வருவாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயத்த செஞ்சு கொடுத்துருவாங்க. வேர்ல்டு அவங்களோட சிங்க் ஆயிட்டு இருக்கும். நமக்கு அடுத்தடுத்து என்ன தேவையோ அது யாரோ வந்து யார் மூலியமா வந்து எங்கிருந்தோ வந்து அது அப்படியே சிங்க் ஆகி போயிட்டு இருக்கும், அந்த ஃப்ளோல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னாக்கா, நம்ம ஒரு ஃப்ளோல இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோக்குள்ள போனாக்கா, அந்த ஃப்ளோல இருக்கும்போது ஒரு ஃப்ளோட்டிங் மோடல் இருப்போம். நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் பெருசா தெரியாது. இன்னைக்கு காலையில நமக்கு பிரதிஜி வந்து அழகா மெடிடேஷன் பண்ணும்போது ஃப்ளூட் மியூசிக்ல அழகா உள்ள ஒரு எனர்ஜி பம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ மெடிடேஷன் பண்றவங்களுக்கு ஒரு எனர்ஜி உள்ள பம்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய லாரி இருக்கு, இன்ஜின் இருக்கு, டீசல் இருக்கு, பெரிய பெரிய ஷாக் அப்சர்வர்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தாலும் அந்த லாரி டயர்ல காத்து இல்லைனாக்கா அந்த லாரியெல்லாம் அந்த லோடு கிட்டு போக முடியாது. எவ்வளவு டன்னு லோடு ஏத்தினாலும் அந்த டயருக்குள்ள அந்த காத்து தான் அதெல்லாம் தாங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம பாடி இருந்தாலும், நம்ம மைண்ட் இருந்தாலும், நம்ம புத்தி இருந்தாலும், நம்மகிட்ட எல்லாமே இருந்தாலும், உள்ளுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நமக்குள்ள பம்ப் பண்ணி இருந்தா மட்டும்தான் நம்மளால அதெல்லாம் ஈஸியா எடுத்துக்க முடியும். இல்லைன்னா நம்ம காத்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுனாக்கா அப்படியே கஷ்டப்பட்டுதான் போவோம். ஒரு பென்ஸ் காரே வச்சிருந்தாலும் சரி, காத்து இல்லைன்னா
ரோட்ல நிக்க வேண்டியதான். அது மாதிரி நமக்கு உள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வேணும். அதை நம்ம அப்பப்போ டெய்லி மெடிடேஷன் பண்ணி அதை பம்ப் பண்ணும்போது அந்த ஃப்ளோட்டிங் எவ்வளோ லோடு ஏற்றினாலும் அது தாங்கும். அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடா போகணும்னாலும் அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நமக்கு தேவைப்படுது. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கெயின் பண்றதுக்கு, அதை என்ஜாய் பண்றதுக்கு நம்ம டெய்லி மெடிடேஷன் உட்காரணும். அழகா பத்ரிஜி சொன்னாங்க, கம்பல்சரி நல்ல மெடிடேட் பண்ணணும், டெய்லி பண்ணணும். ஸோ இந்த டெய்லி மெடிடேஷன் பண்றவங்களுக்கு ஈஸியா அந்த நெகட்டிவ் சர்க்கியூட் வரும். நெகட்டிவ் சர்க்கியூட் வராம இருக்காது. அது இப்போ என்ன சொல்றது, நம்ம என்ன விதைச்சோமோ அது வளர்றதோ இல்லையோ, விதைக்காத நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த களை எடுக்கிறது வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம விதைச்சதுதான் முளைக்கும்னு நினைச்சாக்கா அது கிடையாது. கூடவே தேவையில்லாத நிறைய முளைச்சி வரும். ஸோ அந்த களை எடுக்கிற வேலை, அந்த நெகட்டிவ் சர்க்கியூட்னு ஒன்று இருக்கும், தேவையில்லாத நான் வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணதான் நம்ம பாசிட்டிவ் சர்க்கியூட்டை கல்டிவேட் பண்ண முடியும். பாசிட்டிவ் சர்க்கியூட்டை நம்ம தான் மெனக்கிட்டு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு கல்டிவேட் பண்ணணும். அப்ப அந்த பாசிட்டிவ் எஃபர்ட்டை கல்டிவேட் பண்றதுக்கு நமக்கு எனர்ஜி வேணும். அதுக்கு எக்ஸ்பிரஷனுக்கு எனர்ஜி வேணும். அதோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனர்ஜி வேணும். அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எனர்ஜி வேணும். அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு எனர்ஜி வேணும். இது எல்லாத்தையும் நம்மளோட எக்ஸலன்ஸா மாத்துறதுக்கு எனர்ஜி வேணும். இந்த எனர்ஜி வேணும்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த எனர்ஜி எங்கிருந்து எடுக்க முடியும்? காஸ்மிக் எனர்ஜி தான் ஃப்ரீலி அவைலபிள், இன்ஸ்டன்ட்லி அவைலபிள், எப்பயுமே நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ மெடிடேஷன்ல உட்காந்து தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணும்போது அந்த எனர்ஜி ஃபுல்லா பாடிக்குள்ளேயும், மைண்டுக்குள்ளேயும், நம்ம புத்திக்குள்ளேயும், நம்ம எமோஷனுக்குள்ளேயும் அழகா போயிட்டா இந்த சோல் ஃபுல்லா நம்ம எனர்ஜியை ஃபில் பண்ணும்போது நம்ம ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும். அந்த சார்ஜ் இருக்கிற வரைக்கும் நம்ம அழகா அட்டகாசமா இந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ், ஸ்பான்டானிட்டி, சிங்க்ரனிசிட்டி, சிம்பிளிசிட்டி, ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட் அண்ட் ஷிஃப்டிங் த ஈவென்ட், இது எல்லாத்தையும் அழகா பண்ண முடியும். இது பண்றதுல நான் வந்து அனுபவிச்ச நிறைய விஷயங்கள் பசங்கள்கிட்டே, இப்போ வந்து நான் ஆர்டினரியா இருக்க பசங்க எப்படி எக்ஸ்ட்ராடினரியா மாறுறாங்க ஒரு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ இந்த நெகட்டிவ் சர்க்கியூட்டை முடிச்சுட்டு நம்ம பாசிட்டிவ் சர்க்கியூட்ல போக முடிஞ்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா பாசிபிலிட்டி சர்க்கியூட் ஓப்பன் ஆகும். இந்த பாசிபிலிட்டி சர்க்கியூட் தான் அழகா இன்னைக்கு நம்ம பத்ரிஜி சொன்னாங்க. பாசிபிலிட்டி சர்க்கியூட் என்னன்னாக்கா மேக்கிங் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கெட்டிங், எப்படி சொன்னாங்கன்னா, மிராக்குலஸ் தாட்ஸ், டூயிங் மிராக்கிள்ஸ். ஸோ அந்த மிராக்குலஸ் தாட்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் பண்றது தான் வந்து பாசிபிலிட்டி சர்க்கியூட். ஸோ இந்த பாசிபிலிட்டி சர்க்கியூட் எங்க எப்படி ஓப்பன் பண்றோம்னாக்கா, வி கெட் சம்திங் கால்ட் travel plan or a travel path, opening a new gates. இது என்ன ஆகுதுனாக்கா, யாரெல்லாம் அந்த நெகட்டிவ் சர்க்கியூட் பாசிட்டிவ் சர்க்கியூட் ஓப்பன் பண்றாங்களோ அவங்களுக்கு இன்னர் சர்க்கியூட் அவுட்டர் சர்க்கியூட் ஓப்பன் ஆகும். ஸோ அவங்களோட இன்னர் சர்க்கியூட்டுக்குள்ள போகும்போது தே ஸ்டார்ட் ஓப்பனிங் அப் த அவுட்டர் சர்க்கிள். அவங்களோட இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் அவங்க வீட்டுக்குள்ளே தெரியும், அவங்க வீட்டுக்குள்ளே பாடிட்டு இருப்பாங்க, அவங்க தெருவில் மட்டும்தான் கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பாங்க, ஃபுட்பால் ஆடிட்டு இருப்பாங்க, வாலிபால் ஆடிட்டு இருப்பாங்க. அது அவுட்டர் சர்க்கிள்குள்ள போகும்போது ஒண்ணு கொஞ்சம் பெருசா வருவாங்க. ஓகே, ஒரு நல்லா பாடுறாரு, அவங்க ஸ்கூல்ல நல்லா பாடுறாரு, அவங்க ஸ்கூல்ல நல்ல கேம் ஆடுறது, அவர் அவுட்டர் சர்க்கிள்ல போக முடியும். அதுக்கப்புறம் ஸ்கூலை விட்டு அவர் அந்த ஸ்டேட் லெவல்ல ஒரு நல்ல சாம்பியன், ஸ்டேட் லெவல்ல ஒரு நல்ல பாடுறாரு, ஸ்டேட் லெவல்ல அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு. இட்ஸ் அ லார்ஜர் சர்க்கிள். ஸோ இன்னர் சர்க்கிள் டு அவுட்டர் சர்க்கிள் டு லார்ஜர் சர்க்கிள். இந்த ஒவ்வொரு சர்க்கிளையும் நம்ம தாண்டி போறதுக்கு எனர்ஜி வேணும். நம்ம வீட்டுக்குள்ளே பாடுறவங்களுக்கும் அந்த ஊர்லயே நல்லா பாடுறான்னு தெரியும், அந்த ஸ்டேட்லயே நல்லா பாடுறான்னு தெரியும், அவ்வளவு எனர்ஜி எஃபர்ட் போட்டா மட்டும்தான் அந்த எக்ஸலன்ஸை 4 பேரை பார்க்க முடியும், அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஸோ எஃபர்ட்லெஸ்ஸா ஈஸியா இந்த லார்ஜர் சர்க்கிள்ல போய் பார்க்க முடியாது. யாரெல்லாம் லார்ஜர் சர்க்கிள் இருக்காங்க, ஒரு பிசினஸா இருக்கலாம், இல்ல ஒரு டேலண்டா இருக்கலாம், ஒரு ஈவன் ஒரு கேமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதுல இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள், லார்ஜர் சர்க்கிள், இந்த லார்ஜர் சர்க்கிள் வரைக்கும் எல்லாரும் எஃபர்ட்லெஸ்ஸா போகலாம், எஃபர்ட் போட்டு கூட போகலாம். ஆனா லார்ஜர் சர்க்கிளுக்கு மேல there is something called greater circle. இந்த கிரேட்டர் சர்க்கிளுக்கு போகணும்னாக்கா somebody who is great, a ustad, a master. இப்ப எல்லாருமே பாடுவாங்க, சில பேர் எஸ்பிபி மாதிரி பாடுவாங்க, ஆனா எஸ்பிபின்றது இஸ் த கிரேட்டர் சர்க்கிள். லார்ஜர் சர்க்கிள் எஸ்பிபி மாதிரி வரைக்கும் பாடலாம், எஸ்பிபி மாதிரி இல்ல யேசுதாஸ் மாதிரியே பாடலாம், இல்ல பி சுஷ்லா மாதிரி பாடலாம், இல்ல ஜானகி அம்மா மாதிரி பாடலாம், ஆர் somebody like லதா மங்கேஷ்கர் மாதிரி பாடலாம். ஆனா becoming Lata Mangeshkar, becoming a SPB, becoming a Jesdas, becoming a Janaki is going into the greater circle. So நம்ம லைஃப்ல எனர்ஜி வச்சுக்கிட்டு எஃபோர்ட் போட்டு எஃபர்ட்லெஸ்ஸா we become our own original possibility, peak possibility. நம்மளோட peak possibilityக்கு போகும்போது we go into the greater circle. So we begin in the inner circle, move to the outer circle, from outer circle we go to the larger circle, from larger circle we go into the greater circle. So when this is happening, we have already moved on to the miraculous zone.
starting creating miraculous things. So from greater circle, there is a next circle called grand circle. We go into the grand circle. We dominate that industry. We dominate that platform. We dominate that field. We dominate. We are dictating terms. We are putting signature effect. So we become the maestro in that space. We become the champion. We become the champion of champion. The world knows us. We are a specialist in that field. Our contribution is highly felt. Our presence is evident. This is where we become a personality in the grand circle. So activating the higher intelligence, awakening the higher intelligence helps you to go to the grand circle. So once you have moved to the grand circle, there is a next level, going into the God circle. So going into God circle, that's the game. That's the game changer. So somebody who is limiting himself in this three-dimensional time, space and time, is only working in the grand circle. That's all. People who move beyond the grand circle, those who are going to be living here eternally, like Thiruvalluvar, you'll be eternally, like Vyasa, you'll be here eternally. You understand? Those people who have put in energy and expression, which will go into a God dimension, eternal impact. And that kind of eternal impact is working in the God circle or working in the God's realm. So this higher intelligence awakening, higher intelligence activating can take you to a level that you become the God in your field. You become the person who is creating, who is modifying, who is manifesting magically, mystically, something that nobody has witnessed, something in that world, something new is coming through you, something fantastic is given as a contribution through you, and you are creating a world, and you are co-creating in such a way that you are passing on the benefits for eternal eternal life. So that kind of a contribution will be seen from the God's realm or a God's circle. So as I told you, awakening the higher intelligence. So beyond the five senses, if you start working with the higher intelligence, our intelligence will work to synchronize with the people, with our tools and techniques and talents and technology available. And then with using the synchronicity, we'll be able to do something spontaneous, something fantastic, and simplify the existing problems, bring in simple solutions to many, many problems. And by doing so, we shift the course of action or course of things, the events and things that are in the flow that is already there. We turn around. We become a game changer to the world. We become a game changer in the field. And by being a game changer, we bring in contributions. We bring in co-creations that it will impact humanity, that will impact the world in a very big way. I believe this working is what is the thing that every child should aspire to move from the inner circle to outer circle to larger circle to greater circle to grand circle to God circle. So this travel is where we need the energy, you need the expression, we need the enthusiasm to activate and awaken the new possibilities. The human dimension can be in multiple possibilities. Manifesting the human potential, manifesting the human possibility, manifesting the human ability is what God is always wanting us to do. God has given us this ability, God has given us this body only to see through that we are giving our peak possibility. So creating the peak possibility is miraculous thinking and miraculous doing. So as Patriji mentioned today, from removing the negative things, creating the positive things, and building the friendship and cultivating and contributing miraculous things is what a meditator is supposed to do, is what a spiritually aligned person is supposed to do. And for that, we need to begin very early. We need to work. We need to work very early. So I strongly feel this activating and awakening of the higher intelligence and helping an individual to move from one circle to the next circle and going into the grandiose circle to God circle, taking his talent, taking his ability to be a contribution to humanity, to be a dependable person to humanity, to be a helpful person to humanity. And in doing so, his personal growth is becoming the growth of the community, is becoming the growth of the human creed. So when this is happening, a spiritually aligned person is contributing
in a larger way, and his presence will be felt, and that way he becomes powerful. So as I already told you, meditation and people who are coming to spirituality choose to come to spirituality seeking peace, becoming peaceful. What I spoke for right now is to be powerful. We need to be powerful fellows. We need to be powerful individuals. We need to be powerful humans. Peaceful is one dimension. Powerful is more important. And what to do by being powerful? To be purposeful. We need to live a purposeful life. To live a purposeful life, we need to be powerful. And only when you are purposeful and powerful, you can be really peaceful. It is not living a purposeless, powerless life and telling I am a very peaceful person. No, that is not the that is not a good sign, or that is not the right indication for a spiritual aligned life. You should live a purposeful, powerful, and peaceful life. Getting away from the normal life, shutting away or giving up the responsibility, and saying I'm seeking peace, I'm wanting to be very peaceful, I will do meditation, I will stop doing my routine things. No, you need to choose the higher purpose. You need to choose something that you are really better at. You need to really contribute, and people should be depending on you. The nation should be depending on you. The community should be depending on you. The humanity should be depending on you for something that you're able to contribute. And in that way, you powerfully demonstrate your alignment to the higher order and higher organized lifestyle. That will show that you are a spiritually evolved, you are a spiritually engaged person. And this powerful approach is what I believe is the need of for our 21st century kids. And we are preparing them on a daily basis, working on the energy, working on the expression, working on their expertise, working on their exposure, and making them have a higher goal, making them have a higher vision to slowly take them from a stage where they're just reading, writing, and doing things for the exam. No, they should do things for their life. They should live a life worthy enough, which can be respected, which can be highly recognized, and which can be really significant. And people love, even without seeing him, without seeing her, people love for the contributions they have done. And that way, they'll be able to have a fantastic life, worthy to say, I'm living a human life by being purposeful and powerful and peaceful. And I always believe any person who is purposeful, any person who is powerful, any person who is peaceful, for him, anything and everything is possible. He can do miracles on this planet. So, Patraji, thank you so much for giving this wonderful, trigger for today as a message. Being a miraculous person, activating the higher intelligence and awakening the higher intelligence. Love you so much. Love you all. Thank you so much.